வடை பாருங்க பாட்டிக்கிட்டு வந்துட்டேன். இன்னும் இது இருக்கணும். கடைக்கு பருப்பு இதுதான் எண்ணெய் இருக்காது. உப்பு எல்லாம் போட்டாச்சு. நான் வடை செஞ்சால் எப்பயுமே சோடா மாவு போட மாட்டேன். நல்லா தண்ணி தொட்டு ஆட்டணும். தண்ணி ஊற்றி ஆட்டக்கூடாது. பருப்பு ஊறினவுடனே ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும். அப்படி வேலை இருந்தால் 1 ஹவர் நல்லா தண்ணி தொட்டு மாவை வலிச்சு விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த ஈரப்பதத்துலேயே நல்லா வந்து உப்பெல்லாம் போட்டுட்டேன் பாருங்க. உப்பு போட்டே எவ்வளோ நல்லா இருக்கு. உளுத்த வடை பிரியாணி தான் என் கைக்கு ஃபேமஸ். ரொம்ப சாம்பார் எல்லாமே நல்லா செய்வோம். ஆனால் உளுத்த வடை பிரியாணி தான் ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். அந்த பதம் கரெக்டாக வரும். 1 வருஷத்துக்கு முன்னெல்லாம் பார்த்தா 10 பேர் 5 பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு 50 லட்சம் 70 லட்சம் பயங்கரமாக வீடு கட்டிக்கிற பிரேசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. செமையா. நானும் 3 வருஷமா சூப்பராக சமையல் போட்டு பார்க்குறேன். இன்னும் $100 வரல. 3 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் $100 வரல. எனக்கு தெரிஞ்சு எல்லாம் சிம்பிளாக பண்ணுவவங்கெல்லாம் இன்னைக்கு அது எப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நாங்கள் நல்ல சமையல் குறிப்பாக போடுறோம். $100 இன்னும் வரல எனக்கு. இப்படியே போச்சுன்னா ஒரு $100 வந்த உடனே காசு வாங்கி வீடியோவில் போட்டு பார்த்தவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி சொல்லிட்டு ஆஃப் ஆகிட போகிறேன். வெறுப்பாயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணால் எப்படி எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? இப்போ இது வீடியோ எடுத்து அதை டெலீட் பண்ணி அதை ஓகே பண்ணி திரும்ப யூடியூப் சேனலில் கொண்டாந்து அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நைட்டு 12 மணி வரைக்கும் செய்வேன். எங்கள் பேத்தி தூங்கின பின்னாடி. அதுக்கப்புறம் பகலில் வீடியோ எடுக்கிறத நைட்டு 12 மணி, ஒவ்வொரு நாளைக்கு 1 மணி ஆயிடும். டெய்லி 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு அதை யூடியூப் சேனலில் போட்டு அதை ஓகே பண்ணி விடுவேன். அது 1 ஹவர் ஆகும். இவ்வளோ கஷ்டப்படுறோம் பாருங்க. உப்பெல்லாம் போட்டு அரைச்சாச்சு. பார்க்கலாம். இப்படியே போயிட்டே வரக்கும் காலம். பார்க்கலாம். விடாமுயற்சி வெற்றிக்கு வழி. அதனால விடாத முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 5 வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எல்லாம் எங்கள் பாப்பா கட் பண்ணி கொடுத்துட்டான். காலையில் ஏன் முருங்கைக்காய் மரத்தில் இருக்குது. அறுத்துட்டு வந்து சாம்பார் வச்சுட்டு சாதம் வச்சுட்டேன். பிள்ளைங்களுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கெல்லாம் தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். நானும் என் பாப்பாவும் விரதம் இருக்கிறோம். நான் கருப்பரிசி கஞ்சி, ஏன்னா மாத்திரை சாப்பிட்றதுனால கருப்பரிசி கஞ்சி உப்பு போடாத குடித்தேன். பெருமையாக அப்படியே முருகான்னுட்டு கோவிந்தா பெருமாளுக்கு அரோகரா போட்டுகிட்டே காலையில் கஞ்சி குடிச்சிட்டேன். இப்போது உளுத்த வடை செஞ்சு சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. எல்லாருமே யூடியூப் சேனல் பார்க்குறவங்க கொஞ்சம் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். எல்லாருமே லிங்க் இருக்குது. அந்தந்த யூடியூப்காரர்கள்லாம் அவங்கவுங்க லிங்க்கு அதில் ஏதோ ஷேர் பண்ணணும், ஏதோ பண்ணுறாங்க. சேர்ந்து யூடியூப்பில் அவங்க சேனலுக்கு நாம் சேரணும். அந்த மாதிரிலாம் எங்களுக்கு ஒன்றுமே தெரியலைங்க. சமைக்கிறோம், வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன். வெளியில் கூட எங்கேயும் போக மாட்டேன். கோயிலுக்கு போவேன், 2 வீலரில் போவேன், வந்துடுவேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது. வெளியே டச்சே இல்லை. அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க, வீடியோ நல்லா விங்கில் இருக்கிறவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் எனக்கு பண்ணுங்கள். என்னுடைய வீடியோலாம் பாருங்கள், ரொம்ப தரவாக பக்காவாக பண்ணிகிட்ருக்குறோம். அது இங்கே யாருமே யூடியூப்காரரே இல்லை என்னுடைய சர்க்கிளில் எங்கேயுமே. அது எப்படி பண்ணுறது, எப்படி அது குரூப்பில் போய் சேர்றது. நிறைய பேர் குரூப் வச்சுருக்காங்க. அந்த குரூப்பில் சேர்ந்தால் எல்லாருமே நல்லா நம்ம கஷ்டப்படுறதுக்கு வந்தால் போதும். இவ்வளோ கஷ்டப்படுறோம். இன்னுமே $100 வரல எனக்கு. 3 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு ஓகே ஆகி இப்போ 8 மாதம் ஆயிடுச்சுங்க. 8-9 மாதம் ஆயிடுச்சு. இன்னுமே $100 வரல. இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டால் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் வருது. அதனால் அந்த மாதிரி யாராவது எப்படி அது லிங்கில் போய் ஜாயின் பண்ணணும் என்ன, அந்த மாதிரி யாராவது என் சேனல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். கஷ்டப்படுறதுக்கு பலன் கொடுங்க. நிறைய இந்த யூடியூப் சேனல் பண்ணுறது கிண்டல் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. வின் பண்ணவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அவங்க முன்னாடியெல்லாம் வின் பண்ணிடணும். நான் அதுக்காகவே முக்கால்வாசி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். விட்டுட்டா அவங்க சொன்னது சரியாயிடும்.
அப்படின்னு. இவ்வளோ வயசுக்கு எது செஞ்சாலும் ஒரு வெற்றியோடு தான் நிற்பணும், ஒளிய தோல்வி அடைஞ்சு நின்றதே கிடையாது. பார்க்கலாம். எல்லாம் போட்டு பிணைஞ்சு கூட பாருங்க. இப்போதான் வடை, இதுதான் எண்ணெய் இருக்காது பார்த்தீங்களா. உப்பு எல்லாமே போட்டு கலக்கிட்டேன். இப்படி ஆட்டி செய்யணும். மாவு நல்லா நெய்ஸாக ஆட்டியாச்சு. வாங்க கலந்து போடலாம். இப்போ வடை போடலாம். என்ன நாற்பதா செய்வீங்க? இவ்வளோ நேரம் பேத்தி என்னன்னு தெரியாது இருக்கா. எது வாசனை வரலையே உனக்கு? நல்ல வாசனை, உனக்கு பிடிச்ச வாசனை. எனக்கு வடை ஒன்றும் போடவே இல்லையடா. அதுக்கு முன்ன வாசனை நல்லா மணக்குது. கிச்சன் ஃபுல்லா நெய் வாசனை. ஸ்வீட் பொங்கல். சூப்பர் சூப்பர். நான் டெய்லி செஞ்சு தருவீங்களா? ஸ்வீட் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. மம்மி இப்போ மம்மி பாரு. சரி, நேரத்துக்கு எதுக்கு மாடி போறீங்க? நல்லா கெட்டியாவே இருக்கு மாவு. நான் கையில் தட்ட மாட்டேங்குது. அப்படி ஒரு ரோஸ் போட்டு நிறைய வெங்காயம் போட்டிருக்கோம். நல்லா இருக்கும். நிறைய வெங்காயம், கொத்தமல்லி தழை நல்லா போட்டு, கருவேப்பிலெல்லாம் கட் பண்ணி போட்டு சூப்பராக ஒரு வடை. சாமிக்கு முடியாமா யூசாமே வீடியோ ஓடிட்டு தான் இருக்கு. ஏன் என்ன சொல்லு? தப்பானது? தப்பானது என்கிட்ட கேட்க மாட்டேன். ஒரு வடை வேணும்னு கேட்குறியா? எங்க போயிடுச்சா? அம்மா பார்த்தாங்களா? ஏட்டா தம்பி நீங்களா? நல்ல வடை ரெடி ஆகிட்டு. கொஞ்சம் ஸ்லோவாக. இது வந்து உளுத்த வடை வந்து இனிப்பு வடைக்கு தான் ஸ்லோவாக வச்சுக்கணும். கார வடை செஞ்சோம்னா கொஞ்சம் அனல் அதிகமாக தான் இருக்கணும். அப்போ தான் வடை வந்து நல்லா புசு புசுன்னு வரும். அப்படி புசு புசு புசுன்னு இருப்பாருங்க. எதுவுமே கிடையாது. சோடா மாவு எதுவுமே போட மாட்டேன். பாருங்க இது ஆனால் இதுதான் ஒரு சீக்ரெட். என்னன்னா உளுத்தம்பருப்பு ஆட்டனா நல்லா நெய்ஸாக வரைக்கும் ஆட்டிட்டு உப்பு கிரைண்டரில் போடக்கூடாது. மிக்சிலையோ நீங்கள் எதில் அரைச்சாலும் அதில் போட்டு அரைக்கக்கூடாது. வலிச்சுட்டு எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா பதமாக காயக்குள்ள அந்த உப்பு போட்டு கலக்கிட்டு வெங்காயம், பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு கலக்கணும். அந்த வீடியோவில் பேசிட்டு முக்கியமான ஐட்டத்தையே விட்டுட்டேன். சரி, 4 வடை தான் போட்டுருக்கேன். மெயினாக வெங்காயம், பச்சை மிளகா போடலன்னா கூட சீரகம் 2 ஸ்பூன் போடுங்க. இதுக்கு வந்து வடைக்கு, உளுத்த வடைக்கு வெங்காயம், பச்சை மிளகாயை விட சீரகம், மிளகு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சீரகம், மிளகு தான் மெயின் இருக்குது. நாம் விருப்பப்பட்டு பச்சை மிளகா போட்டோம். இது வெங்காயம் போட்டுக்கிறோம். வெங்காயம் போடாது செஞ்சிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இன்னும் நல்லாயிருக்கும். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களுக்கு ரொம்ப வெங்காயம் போட்டு செஞ்சு சாப்பிட்டா தான் பிடிக்கும் எல்லாருக்குமே. அது நல்லா ஒரு நல்லா இருக்கும் பாருங்க. எவ்வளோ நல்லா பாருங்க. நல்லா கொஞ்சம் கலரான முன்னாடி எடுக்கலாம். இது கொஞ்சம் வெள்ளையா இருக்குள்ளே எடுத்து சாப்பிடலாம். கொஞ்சம் கலராகவும் எடுத்து சாப்பிடலாம். ரொம்ப விட்டிங்கன்னா இந்த வெங்காய தாளெல்லாம் தீண்டும். சூப்பராக இருக்குங்களா? அதே சொலையாக இருக்கு. நான் சமைக்கிறது எல்லாமே சூப்பராக நான் சொல்லக்கூடாது, சாப்பிட்றவங்க எல்லாமே சொல்லுவாங்க. நான் போடாதையே அப்படி பழன்னு ஒரு அடசல் போட்டுட்டேன். அப்போ கூட தண்ணி விடல பார்த்தீங்களா? இப்படி இருக்கணும் மாவு. இப்படி இருந்தால் தான் எண்ணெயே இழுக்காது. நல்லா புசு புசு புசுன்னு அப்படியே சாஃப்டாக வரும். அது ஆட்டு பாருங்க, உடச்சி காமிக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த மாதிரி போட விடாது. தண்ணி இந்த கையிலையும் தொட்டு தட்டி போடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு கிண்ணம் கமுத்தி பாலிதீன் பேப்பர் அது மேலே கமுத்தி எண்ணெய் தொடவி அதில் அப்படியே போட்டு அப்படியே எடுத்து போடலாம். அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க். எனக்கு இதெல்லாம் பழக்கமாயிடுச்சு.
வடையா இருடா அவங்க சாமி கும்பிடல. சரி இரு சாமிக்கு எடுத்து வச்சுட்டு வரேன். சாமி கிட்ட வச்சுட்டு வந்தேன். குட்டீஸுங்கல்ல ஆசைப்படுறாங்க. சாமி கிட்ட வச்சுட்டு வந்துட்டு அப்புறம் தான் சாமி கும்பிடுவேன். இதை செஞ்சுட்டு சரி ஒரு கிண்ணம் எடு சாமிக்கு வச்சிடலாம். எச்சப்படாது கிண்ணம் இந்த புது தட்டு எடு. அப்படி மணி ஆயிடுச்சு சாமி கும்பிடாது. சாமி கிட்ட வச்சுட்டு பாருங்க 2 டம்ளர் காஃபி டம்ளர்ல இந்த டம்ளர்ல 2 டம்ளர் உளுத்தம்பருப்பு ஊற வச்சேன். அதை விட கம்மி, அதை விட சின்ன டம்ளர்ல ஊற வச்சது இந்த டம்ளர்னு நினைக்கிறேன். 2 டம்ளருக்கு 30-40 வடை வந்திருக்கு. அப்படியே சொலையா பாருங்க. இதே சூடா இருக்கு எல்லாம். ஒரு சின்ன எண்ணெய் கிடையாது. உள்ள எவ்வளவு சாப்பிட்டா இருக்கு பார்த்தீங்களா? என்ன சாப்பிட்டா இருக்கு. ஆவி பறக்குதா? ஒரு சின்ன எண்ணெய் கிடையாது பாருங்க. ஊத்தின எண்ணெய் அப்படியே இருக்குது. உள்ள சாப்பிட்டா எல்லாம் நல்லா வெந்து நல்லா பாருங்க. எண்ணெய் கொஞ்சம் கூட கிடையாது. ஊத்தின எண்ணெய் அப்படியே இருக்கு. நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. உளுத்தம்பருப்பு 1 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்காதீங்க. கிரைண்டரில் போட்டால் ஃபஸ்ட்டு வெறும் கிரைண்டரில் லைட்டாக தண்ணி தெளித்து வெறும் கிரைண்டர் ஒரு செகண்ட் ஓட விட்டு அதுக்கப்புறம் கையில் உளுத்தம்பருப்பு தண்ணி வடிகட்டி போட்டு தண்ணியை தொட்டு 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 பக்கத்துலேயே இருந்து அப்படியே வளைச்சி விட்டுக்கிட்டே இருங்க. தண்ணி தொட்டு தொட்டு அந்த நம்ம கை ஈர தண்ணியிலே அது நல்லா மாவு நெய்ஸாக ஆன பின்னாடி உப்பு போடக்கூடாது. நிறைய பேர் அந்த தப்பு பண்ணனால தான் மாவு தண்ணி விட்டுறது கொலன்னு ஆகிடுது. எண்ணெய் இழுத்துறது வடை வரமாட்டேங்குது. மாவு நல்லா ஆட்டி நல்லா கெட்டி ஆட்டி கொண்டாந்து எண்ணெய் அடுப்பில் வச்சுட்டு வெங்காயம் பச்சை மிளகா அதுக்கு என்னென்ன போடணுமோ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்போ உப்பு போட்டு ஃபஸ்ட்டு உப்பு போட்டு நல்லா மாவை கலக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு கலக்கினீங்கன்னா மாவு தண்ணி விடாது, எண்ணெய் இழுக்காது. வடை நல்லா பாருங்க இந்த மாதிரி புசு புசுன்னு வரும். இதுதான் மெயின் ரீசனே உளுத்த வடைக்கு. நிறைய பேர் 99 பேர் இந்த மாதிரி செய்யறதில்ல. கிரைண்டரில் வலிக்கு புழு உப்பு போடுறாங்க. அது ஓட ஓட அது தண்ணி ஆகிடுது, எண்ணெய் இழுத்துருது. வடையும் இந்த மாதிரி வரதில்லை. எப்படி சொலையாக இருக்குது பாருங்க வடை. வாங்க சாமி கும்பிடலாம். சக்கரை பொங்கல் வடை